சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே ஒற்றர் வீரபாண்டிக்கு உமது ஓலை கண்டு விளக்கம் அறிந்தோம். நீர் குறிப்பிடும் காட்டில்தான் இருங்கோவேள் இருக்கிறான் என்பது சரியானால் அது பற்றிய எல்லா விவரங்களையும் சேகரித்துக் கொண்டு வரவும். அவன் இருப்பிடம், அவன் சூழ்நிலை, அவனிடம் உள்ள படை வீரர்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டு இங்கு வந்து சேரவும். வெல்க உமது முயற்சி, பெருவழுதி பாண்டி. ஓ பாண்டிய மன்னா, இந்த இருங்கோவேளுக்கு எதிராக நீயும் புறப்பட்டிருக்கிறாயா? சோழனோடு போராடிக் கொண்டிருக்கும் என்னை உன்னையும் எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்க பார்க்கிறாயா? அதையும் பார்த்து விடுகிறேன். இனி நானே விறகு வெட்டி வீரபாண்டியனாக மாறி இங்கு உங்கள் நடமாட்டங்களை கண்காணிக்கிறேன். என்ன கையில் நடலை வைத்துக்கொண்டு சிந்தனையில் மூழ்கிவிட்டீர்கள்? பாண்டிய மன்னர் கொடுத்த பணியை நிறைவேற்ற முடியவில்லையே என்றா? அதேதான். நீ இப்பொழுதாவது உன் லட்சியத்தை பற்றி சொல்லலாம் அல்லவா? தங்களை பற்றி முழுமையாக அறிந்து கொண்ட பின்பு எனது லட்சியத்தை பற்றி சொல்ல எனக்கு என்ன தயக்கம்? அப்படி என்றால் சொல். நான் சோழ நாட்டை சேர்ந்தவள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீ நம் தென்னகத்து மயில்தான் என்பதை உன் முகமே எனக்கு முதல் செய்தியாக சொல்லிவிட்டது. அடிமையாகிவிட்டேன் உன் அழகிற்கு. அப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் தான் என்னை அடிமையாக்கிவிட்டீர்கள். தவறாக சொல்கிறாய். சோழ நாடும் பாண்டிய நாடும் நட்புறவாக இருக்கிறதே தவிர ஒன்றை ஒன்று அடிமைப்படுத்தவில்லை. அதுபோல்தான் நம் உறவு. அது சரி, இன்னும் நீ உன் லட்சியத்தை பற்றி சொல்லவில்லையே. உங்கள் லட்சியம் எதுவோ அதுதான் எனது லட்சியமும். இருங்கோவேளின் கொட்டத்தை அடக்க வேண்டும். அவனுக்கு அனுசரணையாக சோழ நாட்டில் உலவுகிற துரோகிகள் சிலருக்கு நல்லறிவு புகட்ட வேண்டும். இருங்கோவேளிடம் சிறைப்பட்டிருக்கும் செழியனை உயிரோடு மீட்க வேண்டும். இதுதான் என் லட்சியம். என்ன, செழியனை உயிரோடு மீட்பதற்கு நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீர்கள் அல்லவா? அதற்கு இருங்கோவேளை வீழ்த்தினால்தான் இதெல்லாம் முடியும். இல்லை இல்லை, அவசரப்பட்டு அப்படி எதுவும் செய்துவிட வேண்டாம். செழியனுக்கு எந்த ஆபத்தும் இன்றி மீட்க வேண்டும். அதைத்தான் எனது முதல் பணியாக கருதுகிறேன். முத்துநகை, நான் உன்னிடம் ஒன்று கேட்கலாமா? எதுவாயினும் கேளுங்கள். செழியன் மீது ஏன் உனக்கு இவ்வளவு அக்கறை? இருங்கோவேளின் தளபதியோடு போரிட்டு வென்ற செழியனின் உடம்பில் பட்ட காயங்களுக்கு எங்கள் வீட்டில் வைத்துதான் வைத்தியம் பார்த்தோம். என் கண் எதிரிலேயே அந்த செழியன் கடத்தப்பட்டார். அவர் மிகவும் நல்லவர், உத்தம தமிழர்.
அவரை போன்ற நாட்டுப்பற்று கொண்டவர்களை காப்பாற்ற வேண்டியது நமது பொறுப்பல்லவா? செழியன் இல்லாவிட்டால் அந்த சதிகாரன் இருங்கோவேளின் எண்ணப்படி மாமன்னர் கரிகாலரின் உயிர் பறிக்கப்பட்டிருக்குமே. என்ன யோசனை? இருந்தாலும் இந்த ஆபத்தான வேலைக்கு நீ வந்திருக்க கூடாது முத்துநகை. இப்பொழுது ஒன்றும் ஆகிவிடவில்லை. உன் வேலையும் சேர்த்து நானே பார்த்துக் கொள்கிறேன். நீ சென்று நிம்மதியாக உன் வீட்டில் இருக்கலாம். என்ன சொல்கிறாய்? வேண்டாம் வேண்டாம். காலம் கனிந்து காரியம் கைகூடும் நேரத்தில் நான் வழிமாற விரும்பவில்லை. நான் இருங்கோவேளின் கோட்டைக்குள்ளேயே நுழைய போகிறேன். அது எப்படி உன்னால் முடியும்? அந்த முரட்டு இருங்கோவேளுக்கு ஒரு முட்டாள் தங்கை இருக்கிறாள். தாமரை என்பது அவளது பெயர். மிகச்சிறந்த அழகிதான். கதிரவனை கண்டு மலர வேண்டிய அந்த தாமரை இந்த சந்திரனை கண்டு மலர்ந்து விட்டது. புரியவில்லை. என் வேடத்தை நம்பி ஆண் என நினைத்து என்னை காதலிக்க தொடங்கிவிட்டாள். ஓ, இதெல்லாம் வேறு நடக்கிறதா? பிறகு என்ன? அவளிடம் திறமையாக நடித்து அவள் உதவியை கொண்டே இருங்கோவேளின் மாளிகைக்குள் நுழைய திட்டமிட்டிருக்கிறேன். இன்று எப்படியும் என்னை காண அவசியம் வந்து விடுவாள். அருமை முத்துநகை. நீயும் திறமைசாலிதான். இயற்கை உனக்கு உதவி செய்கிறது. நீ ஆண் வேடமிட்டால் அனைவரும் நம்புவார்கள். நான் பெண் வேடமிட்டால் யார் நம்புவார்கள்? சரி, நேரமாகிறது. நான் புறப்படுகிறேன். தாமரை வந்து விடுவாள். முத்துநகை, ஜாக்கிரதை. இருங்கோவேல் மிகவும் கொடியவன். அவனிடம் நீ அகப்பட்டால் உன்னிடம் தவறாக நடக்கவும் தயங்க மாட்டான். அவனா? அந்த பாதகனா? என் பிணத்தை கூட அவன் தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். பாதுகாப்பாக இருந்து கொள்கிறேன். சரி, நான் புறப்படுகிறேன். முத்துநகை, மறுபடியும் நாம் இதே இடத்தில் சந்திக்கலாம். எப்பொழுது? நீங்களே சொல்லுங்கள். வரும் முழுநில அன்றைய தினம் நிச்சயம் வருவேன். நீங்கள் வர தவறிவிடாதீர்கள். தவறுவேனா? அன்று இவ்விடத்தில் நான் 2 நிலாக்களை சந்திக்கப் போகின்றேனே. வருகிறேன். பார்த்தாயா விசித்ரா? என் தங்கை கலைவாணியை இளவரசர் இளம்வழுதிக்கு திருமணம் முடித்து அவளை அரியணையில் ஏற்ற நினைத்தோம். அதிகாரம் செலுத்தலாம் என்று என் தந்தையும் தாயும் மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தங்கையோ அந்த செழியனை விரும்புகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அதுதான் எனக்கு தெரியுமே. தாங்களும் அவள் மனதை மாற்ற எவ்வளவோ முயற்சி செய்தீர்கள். இளவரசருடன் மிகுந்த பற்றோடு பழகிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன பயன்? மூக்கருந்ததுதான் மிச்சம். விசித்ரா, பற்றுமில்லை தொற்றுமில்லை. நான் அவனோடு பேச சென்றாலே நான் ஒரு இளவரசன், என்னிடமிருந்து விலகிய நில் என்பது போல் அவன் பேசுகிறான். தலைகணம் பிடித்தவன். ஆனால் உங்கள் தாய், தந்தை, தங்கை மற்றும் அனைவருடனும் அன்போடு நெருக்கமாகத்தானே பழகுகிறார். ஒருவேளை உங்கள் குணாதிசயம் பிடிக்காததால் தான் விலகி இருக்கிறாரோ என்னவோ. முதலில் கூடவே இருந்து குழிப்பறிக்கும் முன்னை ஓட ஓட விரட்டி விலக்கி வைக்க வேண்டும். அச்சச்சோ, அப்படியெல்லாம் செய்து விடாதீர்கள். என்னை போல் ஒருவனை உங்களை தவிர வேறு யார் சேர்த்து வைத்துக் கொள்வார்கள்? தெரிகிறதல்லவா?
அடங்கியிரு. அந்த கருங்குழலி இருக்கிறாளே, அச்சோ, கருங்குழலியா? நீ ஏனடா அவள் பேரை கேட்டவுடன் இப்படி அலறுகிறாய்? உங்களுக்கு இந்த அரண்மனையில் இருக்கும் ஒரே எதிரி அந்த கருங்குழலிதான். ஆனால் அவள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கிறாள். இளவரசர் வரைந்த ஓவியத்தில் உள்ள பெண் யார் என்பதை அறிய எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாள். அது எப்படி? அவள் யாரோ ஒரு பெண்ணின் மூலம் அந்த ஓவியத்தை களவாட உத்தரவிட்டிருக்கிறாள். அதை இவள் மறைத்து மறைத்து எடுத்துச் சென்றாள். எனக்கு சந்தேகமாக இருந்தது. முகத்தை திருடன் போல் மூடிக்கொண்டு அவளை பின்தொடர்ந்து சென்றேன். அதுதானே உங்களுக்கு கைவந்த கலை? விசித்ரா, இதற்கு முன்பும் இதை போல் நீங்கள் செய்திருக்கிறீர்களே என்று நான் சொல்ல வந்தேன். குரலையும் நீங்கள் கரகரப்பாக மாற்றிக்கொண்டீர்கள் இல்லையா? ஆமாம், ஒருவனது குரல் தானே அவனை காட்டி கொடுத்துவிடும். அவளை கத்தி முனையில் மிரட்டி மரத்தில் கட்டி போட்டு அவள் கையில் இருந்த ஓவியத்தை பறித்து வந்து விட்டேன். அச்சச்சோ, கருங்குழலி வந்து விட்டாள், நான் இல்லை. அருமை. நினைத்தேன் இந்த அரண்மனைக்குள் எப்படி ஒரு திருடன் வர முடியும் என்று. இங்கேயே இருக்கும் ஒருவன்தான் அப்படி செய்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அது சரியாகிவிட்டது. உன்னை தவிர வேறு யார் இவ்வளவு ஈனத்தனமான செயல்களை செய்வார்கள்? இப்பொழுதே சென்று எல்லோரிடமும் சொல்லி உன் மானத்தை நான் வாங்குகிறேன். செல், தாராளமாக செல். ஆனால் முதலில் உருளப் போவது யார் தலை தெரியுமா? உன் தலை. என்ன சொல்கிறாய் மகேந்திரா? நீ சென்று என்னை பற்றி என்ன கூறுவாய்? இளவரசரின் ஓவியத்தை பறித்து சென்றாய் என்று சொல்வேன். அந்த ஓவியம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டால் நான் தான் திருடிக் கொண்டு வந்தேன் என்று சொல்வாயா? இப்போது புரிகிறதா? நாம் இருவருமே திருடர்கள். இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் முதலில் உன் மீதுதான் நடவடிக்கை எடுப்பார்கள். நான் ஆண் பிள்ளை, பரவாயில்லை. என்னை பற்றி இங்கு எல்லோருக்கும் தெரியும். இவன் இப்படித்தான் என்று பெரிதாக பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் நீயோ மாமன்னர் ஆட்சிக்கே துணையாக இருக்கும் சேனாதிபதி மார்த்தாண்டரின் மகள். ஒரு சேனாதிபதியின் மகள் இளவரசருக்கு தெரியாமல் ஓவியத்தை களவாடி சென்ற விஷயம் தெரிய வந்தால் எவ்வளவு பெருமையாக இருக்கும். மகேந்திரா, வேண்டாம். நானும் இது பற்றி எங்கும் பேச மாட்டேன். நீயும் இது பற்றி எங்கும் பேசாதே. அப்படி வா வழிக்கு. திருடனுக்கு தேள் கொட்டினால் வெளியில் சொல்ல முடியாது என்பதை போல் போய்விடு. மகேந்திரா, நான் ஒன்று கேட்பேன். அதை பற்றி மறைக்காமல் நீ சொல்ல வேண்டும். என்ன கேட்கப் போகிறாய்? அந்த படத்தை பறித்து சென்று அதில் இருப்பதையும் பார்த்து விட்டாய். இனி அது உனக்கு எதற்கு? அதை என்னிடம் தந்து விடலாமே. தந்து விடலாம், அது இருந்தால். ஆனால் அந்த ஓவியம் இப்போது என்னிடம் இல்லை. ஏன், என்னவாயிற்று? யாராவது அந்த ஓவியத்தை பார்த்து அது என்னிடம் இருக்கும் காரணத்தை தெரிந்து கொண்டால் எனக்கு ஆபத்தல்லவா? அதற்காகத்தான் எரித்து விட்டேன். அந்த படத்தில் இருந்தது யார் என்றாவது சொல்லலாம் அல்லவா? நல்ல வாய்ப்பாயிற்றே. இதையே பயன்படுத்திக் கொண்டு இவளுக்கு நல்ல வேடிக்கை காட்ட வேண்டும். கருங்குழலி, உன்னிடம் இருந்த ஓவியத்தை கட்டாயமாக பறித்து சென்று விட்டேன். என் தவறுதான். உன்னை பாடாக படித்து விட்டேன். அந்த ஓவியத்தில் இருப்பது யாரென்றும் பார்த்து விட்டேன்.
அதை உன்னிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் ஆனால் என்றெல்லாம் ஏதேனும் சொல்லி என்னிடம் மறைக்க பார்க்காதே. ஆனால் நீ நம்புவாயோ மாட்டாயோ என்று சந்தேகம் எழுகிறது. இல்லை இல்லை, நீ சொல்வதை கேட்டு நான் சந்தேகப்பட மாட்டேன். அந்த படத்தில் இருக்கும் பெண் யார்? வேறு யாரும் இல்லை, நீதான். இளவரசர் பிரியத்தோடு தீட்டிக் கொண்டிருந்த ஓவியம் உன்னுடைய ஓவியம்தான் என்று தெரிந்தவுடன் உன் மீது எனக்கு பெரும் மதிப்பு ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் இளவரசர் பேரரசராக முடிசூட்டிக் கொள்ளும் போது அவர் அருகில் பேரரசியாக அமரப்போவது நீதானே? மகேந்திரரே, இதுவரை நீங்கள் எனக்கு எவ்வளவோ சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் இதை சொன்னதன் மூலம் எல்லாவற்றிற்கும் ஈடு கட்டி விட்டீர்கள். என் மனம் மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருக்கிறது. தங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை. உரிய நேரத்தில் நான் என் நன்றி கடனை நிறைவேற்றுவேன். வருகிறேன். உரிய நேரத்திலே நன்றி கடனை தீர்த்து வைக்கிறேன். போடி போ. இந்த கனவில் சிறிது காலம் நீ மிதந்து கொண்டது, அதன் பிறகு உன் தலையில் பேரிடியே விழப்போகிறது. அட கடவுளே, என்னடி இது? ஏன் இவ்வாறு தவறவிட்டாய்? மாமன்னரின் தங்கை மங்கம்மா வரப்போகிறாராம். அந்த பரபரப்பில் என் கை தவறிவிட்டது. இந்த நேரத்தில் தானே நீ இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் வரும்போது நீ இப்படி நடந்து கொண்டால் இங்கு வேலை பார்க்கவே முடியாது. அது எனக்கு மட்டுமல்ல, இங்குள்ள அனைவருக்கும் தெரியுமே. அதனால் உண்டான பரபரப்பு தான் இது. சரி சரி, இனிமேலாவது எச்சரிக்கையாக இரு. சரி, வாருங்கள். என்ன, என் அத்தையார் மங்கம்மா வரப்போகிறார்களா? இனி இந்த அரண்மனையில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாதே. குணசிலா, உனக்கு தொடர்ந்து வேலை செய்ய விருப்பம் இல்லையா? ஏன் அப்படி கேட்கிறாய்? மாமன்னரின் தங்கை மங்கம்மா வரப்போகிறாராம். அவர் வரும்போது நீ காவலுக்கு இல்லை என்றால் பணிக்கு நீ தாமதமாக வருகிறாய், அதனால் வீட்டிலேயே இருந்துவிடு என்பார். நல்ல வேளை சொன்னாய், இல்லையேல் என் வேலை பறிபோயிருக்கும். இனிமேல் ஒரு பொழுதும் தாமதமாக வரமாட்டேன். நேற்றிரவு நான் சற்று எல்லை மீறிவிட்டேன். ஏன் இப்படி பார்க்கிறாய்? என்னை மன்னிக்க மாட்டாயா? கற்பனை வளம் இல்லாமல் ஒன்றும் எழுதவே முடியாது. இங்கே முழுக்க முழுக்க உங்கள் அனுபவங்களை வச்சு எழுதிட்டு பாருங்கள். நீங்கள் அது ஒரு கட்டுரையாக தான் இருக்கும். உங்களுக்கே சலிப்பு தட்டி திரும்ப படிக்கும்போது இது ஏற்கனவே அனுபவிச்சாச்சு, எனக்கு ஒரு பரிமாணம் தான் கிடச்சிது. ஆனால் கற்பனை நீங்கள் உள்ள நுழைக்கும் போது தான் அதனுடைய முப்பரிமாணமும் உங்களுக்கு வெளிப்படும்.